அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதாக முதலமைச்சர் இன்று அறிவித்திருக்கிறார். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவின் முக்கிய வாக்குறுதி இந்த பழைய ஓய்வூதிய திட்டம். அதை நாங்க ஆட்சிக்கு வந்தோனே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தான் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலம் முடியும் தருவாயில் உள்ளது. இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாத இந்த அரசாங்கம் தற்போது நிறைவேற்றுவதாக அறிவித்திருக்கிறார். அடட, என்ன திடீர் ஞானோதயம் அப்படின்னு பாக்குறீங்களா? தேர்தல் வரப்போகிறது. அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை பெற்று தந்திருக்கிறது. இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் என்பதை மனதில் கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது திமுக. வரும் தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தரப்போகிறது. அதற்குத்தான் இந்த தண்டனையா? வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.